காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளாவது ட்ரிப்பு போயிடணும், இல்லைன்னா அந்த ஊரில் வாழணும், இப்படி ஒரு பிளேஸில் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்பட்டிருப்போம், நிறைய வியந்து பார்த்துருப்போம், பொறாமப்பட்டிருப்போம். ஆனால் அழகு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் பழமொழிகளாக கேட்டிருப்போம். அதுதான் தொடர்ச்சியாக கேரளாவுக்கு நடந்துக்கிட்டு இருக்க சம்பவங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா 2024 மிகப்பெரிய ஒரு மணல் சரிவில் நிறைய பேர் இறந்து போனாங்க. பல கிராமங்கள் காணாமல் போச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு தேசிய பேரிடராகவே எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாமளும் நிறைய வருத்தப்பட்டோம். ப்ரே ஃபார் வயநாடுன்னெலாம் சொல்லிட்டு ஸ்டோரி போட்டோம், ஸ்டேட்டஸ் போட்டோம். அந்த மாதிரியான சம்பவம் இப்போ நடந்திருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு உக்கிரமாக நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இது உக்கிரமாக தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஏறக்குறைய ஆகஸ்ட், அந்த செப்டம்பர், அக்டோபர் அந்த பீரியட் மழையோட பீக்குன்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த டைமில் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறபோது அந்த மலை சரிவு, அந்த மணல், அந்த கோர விபத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுச்சு. இப்போது நேற்று ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆனிச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நேஷ்னல் மீடியாலேருந்து எல்லா சேனல்ஸ்லையும் போட்டாங்க. ஒரு பாலத்துக்கிட்ட நின்ற ஒரு லாரி டக்குன்னு ஒரு மணல் சரிவுனால அது பின்னாடியே வந்து அதில் நிறைய பேர் தப்பி ஓடுற மாதிரியான ஒரு ரொம்ப அந்த இடம் அதுக்கு முன்னாடி அவ்வளோ அமைதியாக ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த இடம் டக்குன்னு உக்கிரமாக மாறினதை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிருக்கு. அது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே வயநாட்டில் தான் நடந்திருக்கு. இந்த வயல்நாடுங்கிற பேர் என்னன்னா, வயல்நாடு, வயல் ப்ளஸ் நாடு, அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் உருவாயிருக்கதான் நானே படித்தேன். அப்படி ஒரு இயற்கை சூழல், விவசாயம் நிறைந்த ஒரு கிராமம், ஒரு ஊர், கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு ஊர் இந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரிடர்கள்ல வருஷம் சிக்கிக்கிட்டு இருக்கு. இதனால என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய உயிரிழப்புகள். நேற்று நடந்த அந்த மணல் சரிவிலையுமே 3 பேர் இறந்திருக்கதாகவும் 8-9 பேருக்கு மேல காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கதாகவும் இன்னும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கதாகவும் நிறைய தகவல் வெளியாகிட்டு இருக்கு. சரி, இந்த இயற்கை பேரிடரை சரி பண்ணவே முடியாதா? இந்த டைம் நடந்தது இயற்கை பேரிடரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் எல்லாருக்குள்ளயுமே இருந்துகிட்டு இருக்கு. மெயினா பார்க்க போனீங்கன்னா 2024 நடந்தது இயற்கை பேரிடர். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா கடுமையான மழைப்பொழிவு, அதில் சரிஞ்சு 2 கிராமமே அழிஞ்சு போன வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ நடந்த இந்த மணல் சரிவு அது எதனால் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயநாட்டு பகுதியில் ஒரு டனல், அதாவது இந்த டனலுக்குள்ளே ரோடு போகும் பாருங்கள், மலைக்குள்ளே ரோடு போகும் பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு லாங்கஸ்ட் டனல் ஒன்று போடுறதுக்கு கேரளா கவர்மெண்ட் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு கம்பெனிக்கிட்டையும் அவங்க வந்து கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கதாகவும், அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இப்போ ஏற்பட்ட ஒரு மணல் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இதில் மிக முக்கியமாக நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணற்சரிவு ஏன் கேரளாவில் மட்டும் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஏன்னா இங்கே மலை சார்ந்த பகுதிகள் நிறைய இருக்குது. அதை தாண்டி இந்த டனல் பகுதி வேலை பார்க்கும் பொழுது அதோட கழிவுகள், அதோட பாறைகள், அதோட சகதிகள் எல்லாமே அந்த இடத்துல கொட்டப்பட்டிருக்கு. இதுதான் வந்து சரிஞ்சு மிகப்பெரிய ஒரு மணல் சரிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, கேரளாவே வந்து ஒரு டூரிசத்தை ஒரு மெயினான ஒரு பார்ட்டாக வச்சிருக்க ஒரு ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்லணும்னாலே வந்து கேரளா போகணும், வயநாடு போகணும், மூணார் போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே கேரளாவை சுற்றி உள்ள இடங்களுக்கான ஒரு சூழலை தான் நம்ம பேசுவோம், டிஸ்கஸும் பண்ணுவோம். இதை தொடர்ந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிது கேரளாக்குன்னா, செம்ம ஊர், செம்ம பிளேஸு, நல்ல பியூரான காற்று இருக்கும், நல்ல ஒரு இயற்கையோடு சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ ஏற்பட்ட சம்பவங்களும் அங்கே நடக்குது. ஆனால் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டனல் வேலைகள்னால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா, அந்த டனல் கண்டிப்பாக ஏறக்குறைய இந்தியாவோட 3வது பெரிய டனலாக வந்து உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இப்போ என்னன்னா, அந்த டனல் பணிகள் மீண்டும் நடக்குமா இல்லை இதோட கைவிடப்படுமாங்கிறதெல்லாம் அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போது இந்த இடத்துல 3 பேர் தான் இறந்து போயிருக்காங்க, இது பெரிய உயிரிழப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் இதை நம்ம கடந்து போக முடியாது. இயற்கைக்கு முன்னாடியும் மனித சக்தி எடுபடாது. அதை நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வரோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாளை பின்ன அந்த டனலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு மணல் சரிவோ எதுவோ ஏற்பட்டுருச்சுன்னா
நடக்கக்கூடாது, எந்த உயிரும் போகக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோடைய எண்ணம். இதை கேரளா கவர்மெண்ட் மறுபரிசீலனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இந்த வயநாடு கேரளா பகுதிகளில் மட்டும் இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே இது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சின்ன மண் சரிவுலாம் இது சொல்லவே முடியாது. அதை வீடியோ பார்க்கும்போது நமக்கு மிக பயமாக இருக்குது. ஆனால் உயிரிழப்புகள் 2024 கம்பேர் பண்ணும்போது இப்போ 3 பேர் தான் இறந்து போயிருக்காங்கன்னு நம்ம கடந்தும் போக முடியாது. ஏன்னா இப்போ தான் ஜூன் மாதம் முடிஞ்சு ஜூலை ஆரம்பிச்சிருக்கு. மழைப்பொழிவு காலமே இப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த டைம்லேயே இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. வயநாடு, கோழிக்கோடு பகுதிகளுக்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மழைப்பொழிவு ஒரு 10% கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கேரளாலேயே இதுவரை பெய்யாத அளவுக்கு ஒரு சில இடங்கள்ல மழை பெஞ்சிருக்குதா சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மழைக்காலம் ரொம்ப இருக்குது. நவம்பர், டிசம்பர் வரை மழைக்காலம் தான். சென்னையில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், நவம்பர், டிசம்பர்னாலே சென்னையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்தும். இந்த மழையில் நம்ம எப்படி சர்வை பண்ண போகிறோம் அப்படின்னு. இது சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் இந்த மழை பெய்கிற டைமில் வெள்ளம் பெருக்கெடுத்து நிறைய பேர் வீடு இழந்திருக்காங்க. ஒரு இயற்கை பேரிடராக அது அனௌன்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. ஏன் இப்போ ஜெர்மனியில் வழக்கத்துக்கு மாறாக பயங்கரமான உக்கிரமான வெயில்னால 4000 பேர் 5000 பேர் இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம கேதார்நாத் இந்த பகுதிகளில் நடந்த மலைச்சரிவுகளை பார்த்துருக்கோம், வெள்ளங்களை பார்த்துருக்கோம். ஏன் இப்போ டெல்லி, மும்பை போன்ற பெருநகரங்களில் கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களோட அடிப்படை வாழ்வாதாரமே மாறி போயிருக்குங்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறபோது இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது கவர்மெண்ட்னாலையுமே முடியாது. ஏன்னா எப்போ எவ்வளோ மழை பெய்யுங்கிறது யாருக்குமே தெரியாது. தொடர்ச்சியாக இது மாதிரியான சம்பவங்கள் இந்தியாவிலையும் மட்டும் இல்லை, உலகத்திலேயே நடந்துகிட்டு இருக்கு. இயற்கையோட அந்த சூழலே மாறிக்கிட்டு இருக்கு. வழக்கத்துக்கு அதிகமான வெயில்களை நம்ம வாங்கிக்கிறோம், இல்லை வழக்கத்துக்கு அதிகமான மழை ஒரே காலகட்டத்தில் பெஞ்சிட்டு போகுது. இந்த மாதிரியான சூழல்கள்லாம் எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லேயுமே உருவாகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கக்கூடாதுன்னு நம்மளால கடவுள்கிட்ட வேண்ட தான் முடியும். திரும்ப ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன், இயற்கை சக்திக்கு முன்னாடி மனுஷ சக்தினால எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது தான். ஸோ இந்த வயநாடு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் கூறுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.